வணக்கம் கம்பங்களி ஃபுட். இன்றைக்கி நம்ம வீட்டில் ஒரு அசத்தலான பிரியாணி செய்ய போகிறோங்க. பிரியாணிக்கு தேவையானது எல்லாமே எடுத்துக்கங்க. உங்களுக்கு தெரியாதில்ல, அதோட சிக்கன் பிரியாணி தான் இன்றைக்கி செய்கிறோம். அதுக்கு ஆட்டு கொழுப்பு வச்சுருக்கோம். அருமையான சீரக சம்பா அரிசியில் பண்ணுறோங்க. இதனோட சுவையே தனி. இப்போது எல்லாமே வணக்கிறதுக்கு போட்டோம். அதை தழைச்சி விட்டு இஞ்சி பூண்டு போடுறோம். இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வணக்கணுங்க. அந்த வாசம் போகிற அளவுக்கு நல்லா வணக்கணும். பாருங்கள் எப்படி வணங்குதுன்னு பாருங்கள். நல்லா வணங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்தணுங்க. தக்காளியை நல்லா வேக விடணும். இந்த மாதிரிங்க, இந்த மாதிரி ஜூஸியாக வர வரைக்கும் போடணும். நம்ம பிரியாணி மசாலா தேவையான அளவு போட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் அப்படியே மலைச்சாரல் மாதிரி ஃபஸ்ட்டு கொழுப்பை பரபரன்னு தூவிடுங்க. அதுக்கப்புறம் இந்த சிக்கனை அப்படியே பரபரன்னு தூவி விட்டு நல்லா வேக விடுங்க. இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஊற்றிக்குங்க. இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. நல்லா கிண்டி பார்த்து உறுதி பண்ணிக்கங்க. ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க, அற்புதமாக வந்துடுது. ஏதோ அரிசி போட்டாச்சுங்க. அரிசி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சா போதும், பிரியாணி ரெடிங்க. என்ன ஒரு அற்புதமாக இருக்குது பாருங்கள். எல்லாருமே சாப்பிட்டுட்டு ரொம்ப அருமையாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. கிட்டத்தட்ட இதுக்கு எனக்கு ஒரு 1500 செலவாச்சுங்க. இதே நீங்கள் கடையில் வாங்கியிருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6000 பக்கம் வந்திருக்கும். தட்டில் போட்டேன், சாப்பிட்டு பார்த்தேன். உண்மையிலேயே ரொம்ப அற்புதமாக வந்திருக்குதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.